No, God, please, no, no. By texting 1, 2, 3. Okay. Zooming. Digik. So, எங்க பார்த்து பேசுறது? ஓகே, கேமரா ஃபோக்கஸ் கரோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, செல்ஃப் ஷூட்டிங் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுக்காகவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்துட்டு ஒரு செம என்ட்ரி இருக்கணும்ல. டேய் சோனமுத்தா, டேய் Hey guys, welcome back to my channel. And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது I am அனுஃபா, நானும் அனுஃபா தான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் வர பின்னாடி அசிங்கமாக இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் மறைச்சி விட்டுறலாம். ஓகே, ரொம்ப ஜூமிங் ஆகி அவுட் ஆகுதோ. ஓகே, இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போதான் ஆன்ல இருக்கு. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஜூமிங் இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஐ எம் அனுஃபா, நான் நிஷாஸ் அனுஃபா சேனலை இன்ஸ்டாகிராம் ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரம்ஜான் ஷாப்பிங்காக வெளியே போகிறோம். அதோட கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் என் கூட பார்க்க போகிறீங்க. அண்ட் நானும் எங்கள் மாமிங் வாங்க போகிறோம். அதனால வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கெட் ரெடி வித் மீ வந்து எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப வந்து ஜூமிங்லேயே வரனால அதை அப்படியே வந்துட்டு நான் இது பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ரம்ஜானுக்காக எடுத்திருக்க அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்க அவுட்ஃபிட். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த அவுட்ஃபிட் ஜஸ்ட் மிஸ், ஃபோனு கீழே விழுந்திருக்கும். அப்புறம் அன்சா வந்து என்னை எதில் அடிக்கும்னே தெரியாது. ஓகே, ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர் பண்ண போறேன். ஓகே, வேர் பண்ணிடலாமா? 3, 2, 1. ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷால் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் போய் டிஎம் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டீஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணிருக்க ரோஸ் வாட்டர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோனரா யூஸ் பண்ண போறோம். எப்பவுமே நான் வந்து இதை டோனரா தான் யூஸ் பண்ணுவேன். அதான் எப்போ டோனரா யூஸ் பண்ண போறேன். கண்ணாடி வேற இங்கிட்ட இருக்கு. ஆனா ஸ்மெல் நல்லா இருக்கும், பட் வந்து ஒரு மாதிரி பன்னீர் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். ஆனா வந்துட்டு நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோனர் வந்து நான் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் வந்து ஃபேன் காத்துல வந்து உட்காரணும். நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, சரி நான் வந்து இது அன்சோட மூட்ஸ் சிப்ஸ் பரவாயில்ல. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கா, இதை நான் இப்படி அடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம். ஃபேன் போட்டு இதை வந்து காய வச்சிருங்க. நான் வந்து வீடியோக்காக ஃபேன் போடாமல் இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால தான். நீங்கள் வந்து ஃபேன் போட்டுக்கோங்க. ஓகேவா? லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து லிப் பாம் போடணும். இல்லைன்னா வந்துட்டு அது டேரெக்டாக அப்படியே இந்த கெமிக்கல்லாம் நமக்கு போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஸ்டா பேஜில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். தெரியுது, நீ மூடு. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம டோனரும் போட்டுட்டோம். டோனர் வேறு நான் அதிகமாக அடிச்சனால காயில, அதனால நான் வந்து இப்படி ஒத்தி கர்ச்சீஃப்ல இந்த டஸ்ட் வந்து
அப்படியே இதாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவேன். அடங்கப்பா, எப்பவுமே வந்து நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பிபி க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளியே போகிறோம் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப குஷி ஆகிடும். நான் வந்து ரொம்ப குஷி ஆகிடுவேன் வெளியே போனால். ஆனால் எப்போவுமே வந்துட்டு எங்கள் அம்மா கூட போயிருக்கேன், அன்ஷா கூட போயிருக்கேன். பட் ரிங் லைட் எங்கேயாச்சும் எங்கே வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட மாமின்லா கூட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்துட்டு கல்யாண டைமில் பர்ச்சேசிங்க்கு போயிருக்கேன். பட் அப்போ வந்து அன்ஷாலாம் கூட இருப்பாங்க. பட் இன்னைக்கு நான் தான் இருக்கேன். ஆனால் எங்கள் மாமியார் கிட்ட வந்துட்டு எப்படி தெரியுமா, நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு 1000 ரூபா சொன்னான்னு வச்சுக்கேன். 1000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து 100 ரூபா கம்மி பண்ணுறவ, 200 ரூபா வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மனுஷன். ஆனால் கடைக்காரங்க, மா இந்த ட்ரெஸ் 1000 ரூபாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் இருக்காங்களே, 100 ரூபாய்க்கு கொடுப்பா, 100 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. வாதாடி வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான காயாகும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாண்ட்ஸ் பிபி க்ரீம் வந்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்க போறேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இந்த கண்ணத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? பசங்களை ஏமாத்துறதே இந்த மேக்கப் தான். அதுக்காக நான் அன்ஷாவை நான் அப்படி ஏமாத்தலை. ஏன்னா நான் பேசிக்கலி ரொம்ப ஒயிட் தான். இது ஏதோ பித்தலாட்ட பண்ணுது. ஓகே, நானும் கொஞ்சம் கலராக தான் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அன்ஷாவோட ட்ரிம்மர் ஆக்கும். என்ன சார்ஜ் இல்லை போல. சார்ஜ்னா நம்மளும் இப்படி இப்படி எடுத்துருக்கலாம். வேண்டாம், திடீர்னு இது உண்மையாலுமே ஆனா எடுத்துருச்சுன்னா அவ்வளோதான். எப்பவுமே நம்ம நேச்சர் பியூட்டி தான் வந்து அழகு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் இருக்கிறனாலேயே வந்துட்டு எப்படின்னா இந்த ஸ்க்ரீனை சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு போனது. அந்த அன்சாட்ட அடம்பிடிச்சா, அன்சா வாங்கி கூட அன்சா ப்ளீஸ் அன்சா அப்படின்னு சொல்லி நைஸ் போட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் தேய்ச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே காம்பேக்ட் போடலாம். காம்பேக்ட் போட்டால் நல்லா இருக்கு. பட் காம்பேக்ட் போட்டோம் அப்படின்னா இந்த கலர் வந்து கிடைக்காது. அதனாலதான் நான் எப்பவுமே என்னுடைய அழகின் ரகசியம் பாண்ட்ஸ் டால்கம் பவுடர் அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் சொல்லுவாங்க. நானே இது வந்து நேற்று எங்க மாமின்லா கூட வந்துட்டு கொஞ்சம் வெளியே போனா, அப்ப இது வாங்கினா 50 ரூபா நினைச்சு வாங்கினோம். பார்த்தா 140 ரூபா. அப்புறம் நம்மள எதுவும் பார்க்கல, சரி புது மருமகள, அதனால அப்படியே விட்டுட்டாங்க. நானும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா என்னோட காஜல் வேற தொலைஞ்சு போச்சு. கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நிறைய பேர் வந்து ஐயோ கீழே வேற ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை இப்படி வச்சுட்டு தொடச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வச்சு இதை லைட்டா இப்படி மேலே எடுத்து, ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இப்படி மேலே இப்படி எடுத்து போடுங்க. நீங்களா வந்து இப்படி மேலே எடுத்து போட வேணாம். ஓகே, ஸோ நான் எப்பவுமே இங்கே போடுவேன், அதனால போடுறேன். சின்ன பொண்ணு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஓகேவா? அது கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைலாம் அனுப்பிட்டு போனீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு, ஓகேவா? ஆனால் நான் வந்து போட நீங்களாம் போடக்கூடாது, புரிஞ்சுதா? நான் ஃபர்ஸ்ட் ஐலானர் போறேன்னு சொன்னாலும் எங்க அம்மா என்ன சிறுப்பில் இருப்பாங்க தெரியுமா? என்ன 18 வயசு ஆகாம ஐலானர் போறேன் அப்படின்னாங்க. அப்புறம் 18 வயசு ஆகும்போது நான் வந்து ஐலானரே போட ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? ஓகே, ஸோ நம்ம போட்டுட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா கீழே காஜல் போட்டாச்சு, பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே வந்து ஐலைனர் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்க பவுடர் இங்கே. ஓகே, ஸோ ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா போட்டுட்டேன். ஐலைனர் போட மட்டும் பேசவே கூடாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, ஸோ அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஷேட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டல் ஸ்மூத் வெல்வெட் லிப்ஸ்டிக், ஓகேவா? ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதான் தெரியும் போட்டோம். அந்த லிப் பாம் வந்து காஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நம்ம போட்டோம். அப்புறம் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இந்த கலர் லிப்ஸ்டிக் பிடிக்கும்னால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷால் இருக்கு. ஷால் நம்ம இந்த ஷால் போடல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் ஷால் தான் நான் வந்து போட போறேன். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சுத்தி குத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி போலாம் ஐடியா பண்ணிருக்கேன். ஓகே, பீட்ஸ் இங்க இருக்கு. இங்க அவ்வளவுதான் பீட்ஸ். இங்க எல்லா வீட்லயும் எல்லா பிள்ளைங்களுக்கும்
ஹிந்து பொண்ணுங்களுக்கும் கிறிஸ்டியன் பொண்ணுங்களுக்கும் கிளிப்பு தேடுறது ஒரு பெரிய விஷயம், காலையில எந்திரிச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது. ஆனா முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு இந்த பீட்ஸ் தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து என்னோட ஹிஜாப் வீடியோ கேட்டீங்க. அந்த அளவுக்கு நான் நல்லா குத்துறேன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் வந்து நல்லா தான் குத்துறேன். ஏன்னா நமக்குள்ள வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேவா? இல்லாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டு என் காதல் வலையிலேயே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது வரைக்கும் மட்டும் எனக்கு கவர் ஆனா ஓகே. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட இந்த ஃபுல் ஷால் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு ஒன் சைடாக போட்டுட்டேன். எங்க சலக்கானோம் அவங்க உக்கமக்கா. ஓகே சார், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். என்னோட மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன 3 மணிக்கு தான் ரெடியாக சொன்னாங்க, பட் நான் வந்து 1 மணிலேருந்தே ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. ரெடி ட்ரெஸ் இருக்கு, காலேஜ்ல ஃபங்க்ஷன், ஷாப்பிங் போறேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. 45,000 பேர்கிட்ட வீடியோ பாக்குறீங்க, ஆனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அன்ஷோஸ் அண்ட் ஃபர் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் மீட் பண்றேன். ஷாப்பிங்க்கு டைம் ஆச்சு. நீங்க எல்லாரும் ரம்ஜானுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. டேட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.